வச்ச ஜவு மிட்டாய் தான் செய்ய போகிறோம். அதுக்காக 1 கப் சர்க்கரை. நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். சீனி, அப்புறம் 1 கப் தண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு கரண்டி எடுத்து கிளறிட்டே இருக்கணும் கைஸ். நல்லா கிளற விடணும் சர்க்கரை கொதிக்கிற வரைக்கும். அப்புறம் ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுடலாம் ஃபுல்லாக. நல்லா கிளறி விட்டுக்கலாம் கைஸ். பாருங்க, இன்னும் சீனி அப்படியே இருக்குது. நல்லா கொதிக்கணும். கொதித்து இந்த தண்ணியெலாம் வற்றணும். பாருங்க கைஸ், இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனேயே ஒரு சொட்டு எடுத்து ஒரு தண்ணியில் விட்டு பார்க்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கையில் பிணைகிற மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள், உள்ள தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கம் மாதிரி வந்துருச்சுனாலே இறக்கிடணும், ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கணும். தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க முன்னாடியே. நானும் முன்னாடியே தடவி வச்சிட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ண பாகை அப்படியே ஊற்றிடணும். இதில் ஊற்றி நல்லா கிளறணும். இதில் பாருங்க, நல்லா கிளறிட்டே இருக்கணும் கைஸ். பாருங்கள், கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும். பாருங்க கைஸ், இந்த மாதிரி நல்லா கிளறணும். கிளறிட்டே இருந்தால் தான் கெட்டி ஆகும். நல்லா இப்படி கெட்டி ஆகணும். கெட்டி ஆனதுக்கப்புறம் தட்டிலே ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொட்டிடுங்க. அப்படி பின்னாடி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்கள் இதை எடுத்து கையில் போட்டு நல்லா அடிக்கணும். பாருங்க, எனக்கு குளக்குளன்னு வந்துருச்சு. நீங்கள் நல்லா இன்னும் அடிங்க. உங்களுக்காக பாருங்கள், கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள்,